அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், பச்சை கத்திரிங்க. பச்சை கத்திரிக்காய் நிறைய காய்க்குங்க. ஒரு செடி வச்சுட்டா போதுங்க, அதுலேருந்து நிறைய காய் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இதிலேருந்து விதைகள் சேகரித்து அடுத்ததுக்கு நம்ம போட்டுடலாங்க. கத்திரிக்காய் மண் வளம் நல்லா இருக்கணுங்க. செம்மண், கோகோபிட்டு, மாட்டு எரு, மண்புழு உரம் கலந்த கலவையில் நடுங்க. பக்கத்தில் வைக்காதீங்க, ஏன்னா வெள்ளை அந்த மாவு பூச்சி தொல்லை வரும். நல்ல கொஞ்சம் ஒன்றுக்கு நடுவில் வேறு ஏதாவது நட்டுட்டு அடுத்தது இதை வைங்க. இப்போ நாகர்கோவில் அந்த மாதிரி பக்கங்களில் இதை வழுதனங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்ல ருசியான ஒரு கத்திரி வகைங்க. இதுக்கு நம்ம அடிக்கடி வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாங்க. பூச்சி தொல்லையோ இல்லை பிஞ்சு அந்த இதெல்லாம் உதிர்ந்துருது அப்படின்னும்போது நம்ம பஞ்சகவியா, மீன் அமிலம் ஏதாவது தெளித்து விடலாங்க. இதை பாருங்கள், ஒவ்வொரு சமயம் நான் நிறைய இதுலேருந்து பறிக்கிறேங்க. சாம்பார், கூட்டு, பொரியல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாங்க. எண்ணெய் கத்திரிக்காயும் பண்ணலாங்க. ருசியாக இருக்கும். மிக்க நன்றிங்க.